மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு இந்த மாதத்தில் முதல் நாளாக என்று தந்திருக்கிற தேவ வார்த்தை அப்படின்னா தேவ வசனம் வாக்கு தத்துவம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறையே அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து தியானிங்க, எடுத்து நீங்க பார்க்கணும், சும்மா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையே வேதத்தை வாசிக்கும் போதுதான் தேவன் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ஒன்று, எதுக்கு நீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் எதுக்காச்சும் பயப்படுறீங்களா? தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒழுங்கா இல்லைன்னா ரோட்ல போய் எல்லா பிசாசும் உங்களுக்கு விரோதமா எழும்பும். பிசாசுன்னு சொல்லும்போது நீங்க மனுஷனும் மிருகங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உங்களுக்கு விரோதமாக மனுஷன் மூலியம் வரலாம், மிருகங்கள் மூலியம் வரலாம், யார் மூலியமாட்டு வரலாம். அதுக்காண்டி நீங்க பயப்படவே கூடாது. பயம் யாருக்கு வருதுன்னா பிசாசு தான் பயப்பத்தை கொண்டு வரோம். ஆனா நீங்க என்னன்னா பயம் ஏதோ ஒரு மிருக மூலியம் வரும், அந்த அப்படி வேற ஒரு மனுஷன் மூலியம் வரும், அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. காரணம் என்னன்னா பயத்தின் ஆவி ஆண்டவர் பிரியம் இல்லாது. இந்த பயத்தின் ஆவி வருதுன்னா ஒன்று பயப்படுகிறவங்கன்னா பாவம் செய்கிறவங்க, பரலோகத்துக்கு போக முடியாதவங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. அதனால என்னைக்கு நீங்க ஏசப்பா ஜீவிக்கிற ஆண்டவரை கும்பிடுற நீங்க தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அப்படி பயம் வந்தா இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் சொல்லி பாருங்க, அந்த பயம் அப்படியே விலகி போயிடும். தேவ பிள்ளை கண்டிப்பா நீங்க அந்த பயத்தின் ஆவியிலேருந்து கண்டிப்பா விலகி போவீங்கன்னு நான் 100க்கு 100 நம்புறேன். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளானால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு மேன்மையானது. இந்த உலக மனுஷன் நாங்கள் உங்களை பாதுகாப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களால 100க்கு 100 நம்மளை பாதுகாக்க முடியுமா? முடியவே செய்யாது. இந்த உலகத்துல தாயோ தகப்பனோ யாரா இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான் பாதுகாக்க முடியும். எல்லாருக்கும் சரீரத்துல நம்ம கேமராயை ஃபிட் பண்ணி ஒரு பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்ப முடியும், ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், காலேஜுக்கு போக முடியும். வீட்டில் உள்ள மனைவியோ தகப்பனோ தாயோ குடும்பங்களோ அவங்களையும் பாதுகாக்கணும்னா காலையில் எந்திரிச்சு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி தேவ சமூகத்தை அமர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். நம்ம பெற்றோரை பாதுகாக்க முடியும், நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க முடியும், நம்ம தாத்தா பாட்டியை பாதுகாக்க முடியும். காரணம் தேவ சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு. இந்த உலகத்தை மீதி எந்த மனுஷனாலோ மனுஷியாலோ யாரு கொண்டு நம்மளால பாதுகாக்க முடியாது. தேவப்பிள்ளை, அதனால நீங்க என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, களவு பண்ண மாட்டீங்க, மற்றவங்களுக்கு விரோதமாக நீங்க எழும்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா சொல்றாரு, உன்னை போல் பிறனை நேசின்னு சொல்றாரு. நம்ம பிறனை நேசிக்கும் போது நம்ம மற்றவங்களுக்குள்ள ஒரு ரூபாய் காசு கூட நம்ம எடுக்க மாட்டோம், வஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைகள். ஏசப்பா பிள்ளையா இருக்கும்போது நம்ம மனசாட்சியில நம்ம ஒரு இடத்துல ஒரு உண்மையா வேலை செய்யறோம்னா அந்த உண்மைக்கு நமக்கு டெய்லி 100 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குதுன்னா அந்த 100 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம கண்டிப்பா 110 ரூபாய் சம்பளம் மாதிரி அந்த ஓனர்கள் லாபத்தை சம்பாதிச்சு கொடுப்போம். அதை விட்டுட்டு நம்ம அந்த 100 ரூபாய் சம்பளம்னா நம்ம 50 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு மீதி ஓபி அடிச்சு வருவான்னு சொல்லுவாங்களே, சும்மாவே வெறுமையா இருந்துட்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு நாள் இருக்க மாட்டோம் தேவ பிள்ளை. அதனால நீங்க கண்டிப்பா ஆண்டவர் பிள்ளைகளா நீங்க இருக்கும்போது நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீங்க, உத்தமர்களா இருப்பீங்க. நீங்க குடும்பத்துல மனைவிக்கு உண்மையாளா இருப்பீங்க, தாய் தகப்பனுக்கு உண்மை உள்ளவரா இருப்பீங்க, அம்மா அப்பாவுக்கு உண்மை உள்ளவரா இருப்பீங்க. இப்படி எல்லாம் நீங்க இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரா? ஹல்லேலூயா. பாதுகாப்பார். எப்படி? ஆண்டவர் பாதுகாப்பாரு. அதான் வசனம் சொல்லுது தேவப்பிள்ளை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி என்று பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் சமுத்திரம் இயேசுப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாம்னு வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொன்ன ஆண்டவரை தேடி வருகிற எந்த பிள்ளையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. அந்த தெய்வம் பாதுகாக்கும், இந்த தெய்வம் பாதுகாக்கும். ரோட்ல போகும்போது கோடாகோடி உலகத்து தெய்வங்கள் இருக்கு. நமக்கு ஒரு தாய் தகப்பன்னு பிறந்த நம்ம ரோட்ல போறவங்கலாம் பாதுகாப்புன்னு நினைக்க கூடாது. நமக்கு நம்ம அப்பா அம்மா தான் பாதுகாக்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம வானமின் சிங்காசனம் பூமியின் பாதிப்பு சொன்ன ஆண்டவர் ரட்சகமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மளை பாதுகாக்க முடியும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த செய்தி உங்களுக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருக்குதா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் யார் கேட்டாலும் சொல்லுவோம். ஏன்னா வேதத்துல அப்படிதான் சொல்லியிருக்குது. எப்படியே வேதத்தை வாசிக்க தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கும் போது என்ன செய்யுமா, ஒரு சிங்க செத்து போன மனுஷனா இருந்தாலும் நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யறானா ஒரு உயிரடைய செய்யறாரு. உயிரடைய செய்யும்போது செத்த நம்மளை எழுப்பி விடுறாரு. எப்படி எல்லாம் சொல்லுவாங்களா, நான் மரித்து போனவங்களாக இருந்தோம், செத்து போனவங்களா இருந்தோம், ஆண்டவர் எங்களை காப்பாத்தினாரு, ஒண்ணும் இல்லாம இருந்தோம், எங்களை தூக்கி விட்டாரு. ஏன்னா வலி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தாதான் நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள் பக்கத்து வீட்லயும் காய்ச்சல் வரும். ஆனா நம்ம பிள்ளைக்கு வரும்போது மட்டும் நமக்கு என்ன செய்யும், ஐயோ என்னுடைய பிள்ளை. ஆனா அதே பக்கத்து வீட்டுல பிள்ளைகளுக்கு அதே மாதிரி வரும், பக்கத்து வீட்டுல மனைவிக்கும் வரும், புருஷமார்களும் வரும். அப்ப அவங்க எல்லாத்தையும் நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம நினைச்சிட்டோம்னா எல்லாருக்கும் என்ன செய்வோம், உதவி செய்வோம். ஆண்டவர் என்ன சொல்லுவான், ஏசப்பா அந்த குடும்பத்தையும் பாதுகாங்க ஏசப்பான்னு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இல்லைன்னா யார் இருந்தாலும் போனா என்ன, பக்கத்து நாட்டுல என்ன நடந்தா என்ன, பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா என்ன, எல்லாமே ஆண்டவர் அவங்க பார்த்து விடுவாங்க.
எல்லாம் அவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். அதனால ஆண்டவருக்கு பாதுகாப்பு நம்ம இருக்கோம்னா ஆண்டவர் பிள்ளைகளா முதல் நம்ம வாழணும். பிள்ளைகளை உங்களை எதிரி பெரிய ஆளாகலாம். எப்படி உங்களை நீங்க சொல்லுவீங்களே, ஐயோ எங்க பக்கத்து வீட்டாரு எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களால நாங்கள் ஜெயிக்க முடியல, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, எங்களுக்கு விரோதமா வந்துட்டா நாங்க விழுந்து போயிடும், எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. தேவப்பிள்ளையே, வேதத்துல நம்ம தாவீது கோலியாத் சம்பவம் நீங்க வாசிருக்கீங்க. அந்த தாவீது என்ன செய்யறன்னா, கோலியாத்துங்கிறது நம்மளை காட்டிலும் பலமானவர்கள். எப்படின்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய பலசாலி. அப்போ ஒரு 8 அடி 9 அடி ஒரு வீட்டில் ஒரு சீலிங் ஹைட்டுன்னு வச்சுருங்களா, அந்த ரூஃப் ஹைட்டு. அப்போ 10 அடி உயரத்துல அந்த கோலியாத்தை ஒரு 3-4 அடி தான் இந்த தாவீது இருக்கிறார், சின்ன பையன். அவன் ஒரு பெரிய மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டே வந்துருக்கு. உங்களில் யாராச்சும் பலசாலியாக இருந்ததுன்னா எங்களை ஒரு ஆளை ஜெயிச்சுட்டா கூட மீதி எல்லாரும் மீதி படைகள்லாம் உங்களுக்கு அடிமைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ரட்சகமான இயேசு கிறிஸ்து நாமத்தை தூசிக்கிறாங்க. உங்க தெய்வம்லாம் ஒரு தெய்வமா அப்படி சொல்றாங்க. உடனே அவர் வைராக்கியம் வந்த அந்த தாவீது வர்றாரு. அந்த கோலியாத்துக்கு அந்த பட்டயத்தை ஒரு கையில தூக்க கூட இவருக்கு பலம் கிடையாது, இந்த பையனுக்கு, இந்த தாவீதுக்கு. அதே போல அந்த கோலியாத்துக்கு அவருக்கு ஈட்டியை பிடிக்கக்கூடிய வாழை பிடிக்கக்கூடிய தகுதி கூட இந்த தாவீதுக்கு இல்லை, தேவ பிள்ளையே. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரை இவன் மறுதளிச்சு அவரை தூசிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கூழாங்கல்லால அவன் ஓடி போய் அவன் சொல்றான், அந்த கோலியாத்து சொல்றான், உன்னை நான் இன்னைக்கு இந்த பாலால வெட்டி உன்னை இந்த காகத்துக்கெல்லாம் நான் பிச்சு போடுவேன், பலியாக்குறேன்னு சொல்றான். அவன் இஸ்ரவேல் நாமத்தினால் நான் வருகிறேன், தேவனுக்கு நாமத்தினால் நான் வருகிறேன்னு சொல்லி இந்த தாவீது என்ன சொல்றான்னா, ஒரு காலத்துல ராஜா ஆயிட்டாரு. ஆனா அவ்வளோ பெரிய இவரு 4-5 அடி இருக்கிறாருன்னா அவன் 11 அடி உயரத்துல இருக்கான். அவ்வளோ பெரிய மனுஷனை ஒரே இந்த லோக்கலா பேசினா கேட்டா புல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கை வந்து இப்படி விரிவா இப்படி இருக்கு, ஒய்யில் வி ஷேப்ல இருக்கும். அதுல வச்சு அந்த கல்லை கேட்டா புல்லு ஒரு அடி அடிக்கிறாரு. அப்படி ஒற்ற அடியிலேயே அவனுக்கு கரெக்டா நேரம் நெத்தியில பட்டு அந்த பெரிய கோலியாத்து செத்து கீழே வந்துட்டான். உடனே தலையை அவங்க வந்து வச்சிருந்த அருவாளை வச்சு தலையை வெட்டி போடுறாரு. தேவ பிள்ளை, அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இந்த உலகத்துல நமக்கு விரோதமா அநேக சத்துருக்கள் வரும். ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா, ஆட்சி தாத்தி பாட்டிமார்களுக்கு விரோதமா, குடும்பத்தில் சகோதரி விரோதமாக நிறைய பேர் வருவாங்க. யாருன்னா எதிரியாட்டு வருவாங்க. அவங்களால நம்மளால சமாளிக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க ஐயோ நீ இவங்களை மட்டும் எதிர்த்தனா அவங்க வாழ்க்கை அழிஞ்சிரும், அவங்க பேக்ரவுண்டு பயங்கரமான பேக்ரவுண்டு, அவங்க நினைச்சா அவங்க அழிச்சிருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சாத்தானுக்குள்ள பயத்தின் ஆவிகள். நம்முடைய பிள்ளை இந்த நாட்கள்ல மனுஷர்களை கண்டு நம்ம பயந்து போனோம்னா நம்ம வாழவே முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் மிருகங்களை கண்டா பயப்பட வேண்டியிருக்கு, ரோட்ல போற எந்த அதிகாரத்தில் உள்ள ஜனங்களை கண்டா பயப்பட வேண்டியிருக்கு. அப்படி சூழ்நிலையில இந்த உலகத்துல ஜனங்கள் இருக்காங்க. ஆனா நம்மள ஆண்டவர் ரட்சகமான இயேசு கிறிஸ்துவை நம்புற பிள்ளைகள் என்ன செய்யணும்னா பயத்தின் ஆவிக்குள்ள வரவே கூடாது. பெரிய கோலியா, பெரிய மனுஷன், அவன் ஒரு ராணுவத்தையே விட்டு அழிச்சிருவான். அவ்வளோ பெரிய அந்த வீரனுக்கு முன்னால இந்த சின்ன யாரு தாவீது, குட்டி தாவீது என்ன செய்யறாரு, அவனை வீழ்த்திடுறாரு. ஏன்னா அவருக்கு தைரியம் இருக்கு, மன தைரியம் இருக்கு. இயேசுவாலதான் எல்லாம் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையும் இயேசுவின் ரத்தஞ்செய்யன்னு ஒரு மனுஷன் பயந்துட்டே இருக்கான். அந்த காரியத்துல என்ன நடக்குமோ நடக்காதோ, அல்ல கடந்து உறங்கினா உறக்க வர மாட்டேன்னு நிறைய இருக்கு. என்ன மருந்து மாத்திரை எடுத்தாலும் எடுக்க வர முடியல. ஆனா இயேசுவின் ரத்தஞ்செய்யம் நம்ம சொல்ல 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 நம்ம ரூம்ல எங்கேயாச்சும் அசுத்தாவிகள் ஒட்டி இருந்துன்னா அது போயிடும். நம்ம சமாதானமா தூங்க முடியும். பிள்ளைகளே, எப்பளே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குது, இந்த உலகத்துல ஆண்டவர் ரட்சகமாகிய அவருக்கு முன்னால யாராலும் நிற்க முடியாது. நமக்காக சிலுவையை சுமந்தார். எதுக்குன்னா நம்ம சிந்தனைகள் செய்கிற பாவங்கள், நம்ம கண்கள் செய்கிற பாவம், நம்ம கை காலு எல்லாம் ஆடை அலங்காரம், நம்ம எவ்வளோ செய்கிறோமோ எவ்வளோ பாவம் செய்யணும், அவ்வளோ பாவத்தையும் மன்னிப்பதற்கு ஏசப்பட தான் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் மலையில போயிட்டா எனக்கு எல்லா பாவமும் அப்படியே உருகிறோம், ஐயோ நான் அந்த ஆத்துல குளிச்சுட்டேன்னா அப்படியே கழுகிறோம், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டா நம்ம சிந்தனையில் உள்ள பாவம் நம்ம மைண்டில் உள்ளலாம் போகுமா? இருதயத்தில் உள்ள முறுமுறுப்பு பிறுபிறுப்பு போகுமா? எதுவுமே போவாது. காரணம் வந்து இருதயத்தில் உள்ள அழுக்க நம்ம கட் பண்ணி எடுக்க முடியுமா? அப்படின்னா இருதயத்தை தான் வெட்டி வெளியே போடணும். நம்ம கண்ணு செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனைன்னு சொன்னோம்னா 2 கண்ணையும் என்ன செய்யணும், கத்திரிக்கோலை போட்டு தோண்டி வெளியே போடணும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்துடும். தேவப்பிள்ளைய நம்ம எதிரிகள் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு பலத்தோடு நின்றோம்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர். உலகத்துல எல்லா மனுஷனும் நான் நல்லவன் வல்லவன் சொல்லுவாங்க வாயில மட்டும். அவங்க சிந்தனையில நம்மளை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியாதே. நம்மளுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் உடம்புல ஃபிட்டிங், எல்லா பார்ட்டிலையும் கேமரா ஃபிட்டிங்கோட நம்ம வாழ முடியும். அவங்க இருதயத்துல நம்மளை குறிச்சு என்ன நினைக்கிறாங்க, பின்னாலே என்ன வச்சு மற்றவங்களை எப்படி கோல்ட் சொல்றாங்களா, குண்டனி சொல்றாங்கன்னு தெரியுமா? தெரியவில்லை. அதனால இது ஒண்ணு புரிஞ்சுடுங்க, நம்ம எதிரி எவ்வளோ பெரிய மலை போல அவ்வளோ ஆளா இருந்தாலும்
அந்த எதிரிய பனி போல மாற்றி போட ஆண்டவரால முடியும். அதனால ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் சமூகத்துல எல்லா பாதுகாப்பும் ஆண்டவர் சமூகத்துல இருக்கு. அதனால எதிரியை கண்டு பயப்படாங்க. அந்த எதிரி ஒருவேளை உங்க வியாதியா இருக்கலாம். உங்க வியாதின்னு என்ன சொல்லுங்க, உங்க நோய் கூட இருக்கலாம். ஐயோ இந்த வியாதி என்னைய நான் சாக போறேன், இப்படி வந்தவங்க எல்லாம் அவங்க செத்துட்டாங்க இவங்க செத்துட்டாங்க. உங்களுக்கு 100 வயசு வர வாழ்க்கையில உயிர் இருக்கணும்னு ஆண்டவர் சித்தமா இருந்தா உங்க ஒரு முடிய கூட புடுங்கி யாராலும் எடுக்க முடியாது, தேவ சித்தம் இல்லாம. அல்லையா? இன்னும் நீங்க பயப்படுறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் வரோம், நீங்க இன்னும் பயப்படுறீங்களா? தயவு செய்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. இந்த உலகத்துல ஐயோ அந்த பைல்வான் அந்த ஜிம்பாடி அவங்க நம்ம கூட இருந்தா ஐயோ நம்ம எவ்வளவு தைரியமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த ஜிம்பாடியா இருந்தாலும் ஒரு நாள் வயிறு வலி வந்துட்டுன்னா அந்த ஜிம்பாடி டெட் பாடியா மாறிடுவாரு. அவர் எந்த ரூம்ல போய் அட்மிட் பண்ணி எங்க போய் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு தெரியாது. எந்த டேப்லெட் எடுத்தாலும் அவருக்கு கடவுள் தான் சுகம் கொடுக்கணும். அதனால எந்த ஜிம்பாடியாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஐயோ அப்பா காப்பாத்திடுவாங்க, ஐயோ அம்மா காப்பாத்திடுவாங்க. எந்த உறவுகளாலும் நம்மளை காப்பாற்றணும்னா ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை வல்லமையானவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளை சுகமாக்கவும் பலப்படுத்தவும் ஆரோக்கியப்படுத்தவும் நம்மளால யாரால முடியும்? ஏசப்பாவில தான் முடியும். அதனால ஆண்டவர் சமூகத்துல இருக்க நமக்கு பயமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறாங்க. அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, அவங்க ஏதாச்சும் நமக்கு விரோதமா செஞ்சிருவாங்களோ, யாராச்சும் செய்வனை செஞ்சிருவாங்களோ சொல்லுவாங்களே, இதே மாதிரி அது நடந்துடும் இதை நீங்க சொல்லி வேஸ்ட். தைரியமா இருங்க. ஏன்னா ஆண்டவரை 100க்கு 100 விசுவாசமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு விரோதமா எது நடந்தாலும் ஒண்ணும் செய்யாது. ஏன்னா ஏசப்பா ஜீவிக்கிறவர். நீங்க இந்த நேரம் காலையில எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும். அவிவிசுவாசம் மாறும். அது இதுன்னு அந்த பயம் இதெல்லாம் மாறிவிடும். ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னா அது இதுன்னு பயத்தினாவே வராது, எந்த பலவீனத்தின் வல்லமே தொடாது. கொஞ்சம் மாவு அனைத்துமே புளிப்பாக்கும். தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். ஏன்னா கொஞ்சம் கெட்ட மாவு என்ன செய்யும்? மற்றதையும் புளிப்பாக்கும். ஆனா ஆண்டவர் பிள்ளைகளை தவிர குடிகாரன், கொள்ளக்காரன், மோசமானவன் இவங்க கூட நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா பன்றி கூட நீங்க சுத்தினா என்ன ஆகும்? பன்றி அடிக்கடி சாக்கடையில தான் போகும். அப்படி சாக்கடையில போய் என்ன நடக்கும்? பன்றி மோசமானதை சாப்பிடும், மோசமான இடத்துல சுத்தம். அவங்க கூட சிலவங்க சொல்லுவாங்க எங்க பேக்ரவுண்ட்ல எல்லாம் அவங்க இருக்காங்க. யாரு? ரவுடிசனா இருக்கலாம், ஒரு எம்பி இருக்கான், எம்எல்ஏ அப்படி சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட்ல அவங்க கெத்தா காமிக்கிறதுக்காக. இந்த உலகத்துல யாருமே ஒரு வயிறு வலி வந்துட்டுனா யாரும் காப்பாற்ற முடியுமா? இதை டேப்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருக்கோம். அப்போ அங்க நம்ம பேக்ரவுண்ட் உள்ளவங்க வர முடியுமா? அவங்களே அங்க வீட்டுல என்ன வியாதியில படுத்து கிடக்கானு தெரியாது. அதனால உலகத்துல இதுவங்களெல்லாம் நம்பாதீங்க. உலக மனுஷன் நம்பி ஒரு புரோஜனமும் இல்லை. தேவ பிள்ளைகளே ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. கெட்ட மனுஷனோடு நம்ம சுத்தும் போது கெட்டதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அதான் சொல்லுவாங்களே 10 பன்னி வரும், ஆனா சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். சிங்கமான 2 நண்பர்கள் கூட இருந்தா போதும். எந்த 2 மணிக்கூரா இருந்தாலும் ஸ்கூல் நாட்களே நம்ம என்ன செய்வோம்? நல்ல நண்பர்களை செலெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அவசானம் வர முடிவு வர தேவ பிள்ளைகள் இந்த நண்பர்கள் கூட இருப்பாங்க. பைபிளே சொல்லுது, தூரத்துல இருக்கிற உன்னுடைய அண்ணன் தம்பியை காட்டிலும் பக்கத்துல அநேக நண்பர்கள் வச்சுருங்க. பக்கத்துல ஒரு 4 வீடு இருக்குன்னு வச்சுங்களா, 4 வீட்லயும் நம்ம போன் நம்பர் அவங்களுக்கு தெரியாது, அவங்க நம்பர் நமக்கு தெரியும். ஏன்னா ஒருவேளை நம்ம அவங்களுக்கு பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னால ஒரு தவறு பண்ணிருக்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் அந்த பிள்ளைங்களை யாராச்சும் அடிக்க போகலாம், யாராச்சும் மிரட்டலாம். அப்ப நம்ம இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா நம்ம தடுக்க போவோம். இல்ல அவங்க அம்மா போய் போன் பண்ணி ஐயா இப்படி பிரச்சனை நடக்குது, நான் தடுக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா நட்பு, ஆவிக்குரிய நட்புகள். நம்ம சபைக்கு போறோம், சபையில நல்ல நட்புகள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமான இருக்கு. எப்ப சொல்லிடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கூட அநேக நட்புகள் வரும்போது அவங்க பேச்சுகள் நம்மளை தூக்கி விடும். நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் ஒரு நல்ல நண்பன் பக்கத்துல இருந்துட்டு ஃப்ரீயா பேசுவாங்க. அதுல ஒரு தூக்கி விடுற மாதிரி ஒரு ஃபெய்த், விசுவாசமான வார்த்தையை நம்ம செத்து போய் இருக்கிற சூழ்நிலையும் அப்படியே நம்மளை உயிர்ப்பிக்கும். அதுக்கு தான் நல்ல நட்பு தேவை. அதே மோசமான நட்புனா பீச்சு பார்க்க போனா குடிப்பாங்க. அவங்களோட சுத்தம் நம்ம யாரு கூட சுத்தம்? பண்ணி கூட சுத்தினா பண்ணிய மாதிரி இருப்போம், நாய் கூட சுத்தினா நாய மாதிரி தான் இருப்போம். அப்ப என்ன செய்வோம்? அந்த சுபாவம் நமக்கு வேணுமா? பன்றிக்கு சுபாவம் வேணுமா? மிருகங்களா நம்ம? அதான் சொல்ல தேவ பிள்ளைகளே, ஒழுங்கா புரிஞ்சுங்க. ஒரு நண்பனா இருந்தாலும் அந்த நண்பன் சிங்கத்தை போல இருக்கணும். யூதராசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலும் வெட்கப்படவே மாட்டோம். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவனும் நம்மள மாதிரி தான் இருப்பான். ஏன்னா நம்மள மாதிரி காந்திஜி கூட சொன்னாங்க, உன் நண்பன் எப்படியோ அதே போலதான் நீ உன் நண்பனை பார்த்தா போதும் அவனை தான் நீன்னு சொன்னான். நண்பன் பண்ணியா இருந்தா நம்மளும் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருப்போம். நண்பன் நாயா இருந்தா நம்மளும் நாயா தான் இருப்போம். அதனால நம்ம சுபாவம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பிள்ளைகளுடைய நம்ம அவங்களுடைய ஒரு ரிலேஷன், ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு ஐக்கியம் இருந்தா நம்ம இன்னும் பலப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அது யார் பார்ப்பாங்கன்னா, ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறாருன்னு உங்க எதிரிகள் இருக்காங்க தெரியுமா?
ஒருவேளை அந்த எதிரிகள் உங்க தொழில்ல, வியாபாரத்துல, ஒரு பக்கத்துல எங்கனாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க மனைவிக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, உங்க அம்மா அப்பாவுக்கு விரோதமா கூட எழுப்பியிருப்பாங்க. அந்த எதிரிகள் எப்போ நீங்க மேல உங்க பிள்ளைகளுக்கு போலானாலும் அவங்களுக்கு விரோதமா பில்லி சுனி வைக்கிறது, அடிதடி உண்டாக்குறது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க நாசமா படி என் பிள்ளை மட்டும் தான் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளை எப்படி போனாலும் ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அது தொழில உங்களை எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி உங்களுக்கு விரோதம் யார்ட்டையாச்சும் கோல் குண்டடி சொல்லி வேண்டாத வித காரியங்களை செஞ்சு வைக்கலாம், இப்படியே இருப்பான். எதிரிகள் அவங்களுக்கு தெரியுமே. அப்படிப்பட்ட எதிரிகள் அவங்க கண்ணுல காண மாறி உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நல்லபடியா வைப்பாரு, உங்க பசங்களை நல்லா வைப்பாரு, பொண்ணுங்களை நல்லா வைப்பாரு. நீங்க பிள்ளைங்களா இருந்தாங்களா உடனே நல்ல மெமரி பவர் கொடுத்து நல்லா படிக்க வைப்பாரு. நம்ம கூட்டத்துல சொல்லுவாங்களே, இந்த பிள்ளை எல்லாம் படிக்காது, அந்த பையெல்லாம் தேர மாட்டான் இப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாரு. நீங்க பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவாரு, புத்தியை தருவாரு, ஞாபக சக்தியை தருவாரு. தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பீங்க. தேவ பிள்ளைகளை எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவர் பிள்ளைகள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா கோலியாத்துகளையும், எல்லா எதிரான சக்திகளையும் ஆண்டவர் இந்த நாட்கள, இந்த மாதத்துல முறியடிப்பார். நீங்க இழந்து போன பணத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், சுகத்தையும் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா 100க்கு 100 உதவி செய்வார். இனி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் சொன்னால, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை முறியடிப்பேன்னு. முறியடிக்கிற அந்த தேவ சமூகத்துல அவருக்கு சமூகத்துல ஜெபிப்போமா? பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த புதிய நாளின் புதிய கிருபைக்காக நன்றியோடு செலுத்துறதாச்சா. இந்த மாதம் முழுவதும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில அவங்க இழந்து போன பணத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் திருப்பி கொடுப்பதில் நன்றியோடு துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற நாட்கள் நீட் டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டில் ஆண்டவரை படிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்கப்பா. ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல ஒரு அறிவு ஞானத்தை கொடுங்கப்பா. எழுதி இந்த நேரத்தில் நீட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகுவதை செய்ய தகப்பனே. அதுபோல இந்த நாட்களில் ஆண்டவர் ஞானம், புத்தி, அறிவு மட்டும் இல்லை, உங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை டெஸ்ட் எழுதும் போது பிள்ளைகளுக்கு எந்த விளைவும் அண்டாதபடி உதவி செய்யப்பா. ஆண்டவர் இந்த வியாபாரம் செய்கிறவங்க, அதுபோல இந்த நாட்களில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆண்டவரை எவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை இழந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே. இன்னும் ஆஸ்பத்திரியில, வீடுகளில், ரோட்டோரங்களில், புனித ஸ்தலங்களில் எங்கெல்லாம் துக்கத்தோடும் துயரோடும் அடுத்த நேரம் சாகதான் போகணும் சூழ்நிலை இருக்கிறவங்க, கடனை அடைக்க முடியாம இருக்கிறவங்க, இன்னும் கடன் பேங்க்ல லோன் போனா கிடைக்கலையே, ஒரு வீடு கட்டலாமே இருக்கிறவங்க, அவங்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒரு லோனை வாங்கினா திருப்பி கட்ட அவங்களுக்கு வழிவாசலை திறந்து விடுங்க தகப்பனே. ஆண்டவரே, செய்கிற வேலையில உண்மையத்தமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல உரியிடத்தை செய்த கர்த்தர் அவங்க ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஒரு விடுதலை கொடுத்து கிரிகள் கோலியாத்தின் ஆவியில் நசரேயன் இயேசுவின் நாமத்தில் வனாந்திரத்தில் போக கட்டளையிடப்பா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.